ஸ்ரீமத்யை கோதாயை நமஹ. இன்றைய பதிவில் திருப்பாவையில் 30வது பாசுரம் பார்க்கலாம். வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து செழிரையார் சென்றிரஞ்சி அங்கப்பறை கொண்டாற்றை அணிப்புதுவை பைங்கமலத்தண்டரியல் பற்றபிரான் கோதை சொன்ன சங்கத்தமிழ் மாலை 30ம் தப்பாமே இங்கி பரிசுரைப்பார் ஈரிரண்டு மாள் வரைதோள் செங்கண் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புறவரெம்பாவாய். வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து சேழிழையார் சென்றிரஞ்சி அங்கப்பறை கொண்ட ஆற்றை அணிப்புதுவை பைங்கமலத்தண்டரியல் பற்றபிரான் கோதை சொன்ன சங்கத்தமிழ் மாலை 30ம் தப்பாமே இங்கி பரிசுரைப்பார் ஈரிரண்டு மால் வரைதோள் செங்கண் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புறவரெம்பாவாய். இந்த பாசுரத்தில் ஆண்டாள் என்ன கருத்து சொல்லியிருக்காளோ மேலெழுந்த வாரியா, அதாவது பொதுவான ஒரு கருத்து, ஒரு எளிமையான அளவில் புரிஞ்சுக்கிற அளவுக்கு என்ன கருத்து சொல்லியிருக்காங்கிறத இந்த பதிவில் பார்ப்போம். அப்புறம் இந்த பாசுரத்துக்கு உள்ளார்ந்த பொருள் என்ன அப்படின்றத அடுத்த பதிவில் இன்னும் கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். இந்த பாசுரத்தை நம்ம 4 பகுதியாக பிரிச்சுக்கணும். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த 30வது பாசுரம் திருப்பாவையே என்ன ஐயைந்து மைந்து மரியாத மானிடரை வையம் சுமப்பதும் வம்பு அப்படின்னு சொன்னதில் இது 6 பாகம் உள்ள ஒரு நாடகம். அதில் முதல் 5 பாசுரங்கள் என்ன? பிரியாம்பிள், எதை மாதிரி நம்ம விரதம் எடுத்துக்க போகிறோம், எது போல் நோன்பு நோக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி அதை பார்க்கறதுக்கு முதல் 5 பாசுரங்கள். அப்புறம் 6லேருந்து 15 வரைக்கும் இருக்கிற அந்த 10 பாசுரத்தில் தன்னுடைய தோழிகளை எழுப்புறா, முக்கியமான தோழிகளை. அதுக்கப்புறம் அந்த தோழிகளை எழுப்புறதுக்கு இருக்கிற 10 பாசுரத்தோடு கூட சில பேர் ரொம்ப முக்கியமானவா, சில பேர் ரொம்ப என்ன நிறைய நாழி அவதான் முன்னு நின்று மொத்த வேலையும் செய்வா, முதல்லேருந்து அவளுடைய முயற்சி தான் தேவையாக இருக்கும் அப்படின்றதுனால கூப்பிட்டு 10 முக்கியமான 10 தோழிகளை போய் எழுப்பிட்டு வந்தா. அதில் உள்ளர்த்தம் என்ன? இந்த 10 பாசுரத்துக்கும் ஆழ்வார்கள் 10 பேரை எழுப்பினதாகும். சில ஆச்சாரியர்களுக்கும் இந்த பாசுரம் பொருந்தும் என்பது போலவும் அந்த 10 பாசுரத்தை அனுபவித்தோம். அந்த 15 அப்புறம் 16லேருந்து 20 வரைக்கும் இருக்கிற பாசுரத்தில் அவள் என்ன பண்ணினா, ஆண்டாள் நந்தகோபனுடைய கிரகத்துக்கு போய் அவளை ஒருத்தராக எழுப்பி நப்பினை எழுப்பினா. அப்புறம் நந்தகோபன் பலராமனை எழுப்பினா, நீயே என்ன பண்ணணும், படுக்கையே படுத்துட்டு இருக்குதுப்பா, முதல்ல எழுந்துரு அப்படின்னு சொல்லி அந்த 5-10 பாசுரத்தில் 16லேருந்து 20 பாசுரம் வரைக்கும் அப்படி பண்ணினா. அந்த மாதிரி எழுப்பின பிறகு 21லேருந்து 25 வரைக்கும் வரும்பொழுது பெருமாள் எழுந்துட்டார். பெருமாள் கிட்ட போனோம்னா நீ எப்படிலாம் வரணும், நல்லா வீழ்ச்சி பார்க்கணும், நடந்து வரணும், சிங்காதனத்தில் இருக்கணும், எங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டு எங்களுக்கு என்ன வேணும்னு நாங்கள் கேட்ட உடனே அது ஆராய்ஞ்சு பார்த்து எங்களுக்கு கொடுக்கணும்னு சொன்னான். அப்புறம் 26, 27, 28, 29 எல்லாம் துவய மகாமந்திரத்தை பற்றியும் அதாவது நாராயணனை கூப்பிட்றதுக்காக என்ன இருக்கோ அதுபோல் பார்த்துன்னு வந்தா. அந்த 27, 28, 29 சிறப்பான கார்கள் 3 பாசுரத்துலேயும் ஆண்டாள் என்ன பண்ணுறா, பெருமாளை கோவிந்தா அப்படின்னு கூப்பிட்றா. அதுக்கப்புறம் இது 30வது பாசுரம். இந்த 30வது பாசுரத்தில் தான் ஒரு பெரியாழ்வாரோடைய திருக்குமாரத்தி, தான் இதெல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி துவங்குறா. ஆனால் இந்த பாசுரத்திலேயே இந்த ஆண்டாள் என்ன பண்ணுறா, 30ம் தப்பாமே அப்படின்னு சொன்னால் தவறாமல் இந்த 30 பாசுரங்களையும் அனுசந்திக்க வேண்டும். அதுதான் ஆண்டாள் நம்மகிட்ட எதிர்பார்க்குது. அப்புறம் இந்த ஆழ்வார்கள் இத்தனை பேர், 12 பேர், 10 பேர் ஆழ்வார்கள், 11 ஆழ்வார்கள், 12 அப்படின்னு நம்ம சொல்கிறோம். என்ன சொன்னால் இவா எல்லாருமே முதல் 3 ஆழ்வார்கள், முதல் ஆழ்வார்கள் 3, அப்புறம் திருமழிசை ஆழ்வார், அவள் எல்லாருமே மனசாலையும் வாக்காலையும் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணினான், மனஸ்பூர்த்தியாக தான். அதுக்கப்புறம் 4வதுல நம்மாழ்வார் முழுக்க மனசில் தான் பண்ணினார் வாஜா கைங்கரியம். வாயினாலையும் நிறைய பாசுரங்களை பாடி 1000 பாசுரங்களுக்கு மேலே பாடி பெருமாளை என்ன பண்ணார், மனஸ்பூர்வமாக
எல்லாரும் என்ன பண்ணா, எங்கிட்ட வந்து எனக்கு ஒரு 2 பாசுரம் பாட மாட்டியா, எனக்கு ஒரு பாசுரம் பாட மாட்டியா அப்படின்னு கேட்குற அளவுக்கு ஆழ்வாரோட அந்த ஈரத்தமிழ் எல்லாரையும் என்ன பண்ணிட்டு வளைய கட்டிட்டு ஆர்வமாக அதில் ஈடுபட செய்தது. தமிழ் என்ன சொன்னால், அது தமிழோட சிறப்பு ஆழ்வாரோட பாசுரங்களை படித்து பார்த்த பிறகு தான் நம்மளுக்கு தெரியும் தமிழ் எவ்வளோ தூரம் சிறப்பானது, அதில் எவ்வளோ ஈரம் பொதிந்து இருக்கிறது அப்படின்னு. நம்ம ஆழ்வாருக்கு அப்புறம் பாக்கி உள்ள ஆழ்வாரெல்லாம் மனசாலையும் கைங்கரியம் பண்ணியிருக்கா பெருமாளுக்கு, வாக்குனாலும் கைங்கரியம் பண்ணியிருக்கா, சரீரத்தினாலையும் கைங்கரியம் பண்ணியிருக்கார். அப்புறம் என்ன திருமங்கை ஆழ்வார், குலசேகர ஆழ்வார்லாம் என்ன பண்ணினா, பெருமாளுக்கு மதில் கட்டினா ஸ்ரீரங்கத்தில். அப்புறம் பூஜைக்கு வேண்டிய பூவை கைங்கரியம் பண்ணினார், பூ தொடுத்து மாலை சாத்தி. பெரியாழ்வார் அப்படி தான் பண்ணார். அப்புறம் விபர நாராயணன் சொல்லக்கூடிய தொண்டரடிப்பொடி ஆழ்வாரும் அப்படி தான் பண்ணினார். இவாள்லாம் கைங்கரியம் பண்ணினான். அப்போ ஆண்டாள் என்ன பண்ணா, ஏற்கனவே துவாபர யுகத்தில் கிருஷ்ணர் இருந்த காலத்தில் அங்கே கோபிகைகள்லாம் என்ன பண்ணினா, அனுஷ்டானம் பண்ணினான். காத்தால் எழுந்து 3:30 மணிக்கு போய் யமுனா நதி தீரத்தில் குளித்து அங்கே எல்லாம் அனுஷ்டானங்கள் எல்லாம் முடித்து கிருஷ்ணரே தனக்கு துணைக்கு வராருன்னு தெரிஞ்சிட்ட பிறகு பெருமாள் கூடவே இருந்தார். அதனால் அந்த அனுஷ்டானங்கள் ஏற்புடையதாக இருந்தது. ஆனால் ஆண்டாள் காலத்தில் அது எத்தனையோ காலம் தாண்டி போச்சு. ஆண்டாள் காலத்தில் என்ன பண்ணல, அப்படி அதுபோல் அனுகாரம், அதுபோல் ஒரு ட்ரமடைஸ் பண்ணினா, அது தானும் அப்படி நடத்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி தான் அதுபோலவே இருந்து மனத்தளவில் அப்படி தன்னை கோபிக ஸ்திரீயாக நினச்சிக்கிண்டு ஒரு வீட்டுக்காக போய் எழுப்புற மாதிரியும், நந்தகோபருடைய வீட்டில் இருக்கிற அவர் என்ன பண்ணிட்டு இருக்கார், கிருஷ்ணர் எங்கே படுத்துன்னு இருக்கார், கூடவே நப்பின்னை எங்கே வந்திருக்கா அப்படின்னு எல்லாம் பார்த்து மனஸ்பூர்த்தியாக மனதளவில் ஒரு மனசுன்ற ஒரு ஸ்க்ரீனில் இந்த நிகழ்ச்சியெல்லாம் நடத்தி பார்த்துண்டா. ஆண்டாள் வாக்குனாலையும் என்ன பண்ணா, கைங்கரியம் பண்ணான்னு இந்த பாசுரங்கள்லாம் சொல்லியிருக்கா. இதுக்கப்புறம் இதில் என்னாச்சு, இந்த தூரம் நம்ம வந்துட்ட பிறகு இந்த கைங்கரியம் எல்லாம் பண்ணுறா, எல்லாருக்கும் அது ஏற்புடையது தான். 30ம் தப்பாமே சொல்லிருக்கா, 30 பாசுரங்களையும் விடாத சொல்லணும் அப்படின்னு. அது நம்மளுக்கு கொடுத்த துவாபர யுகத்தில் கோபிகைகள் அனுஷ்டித்ததை இப்போது பெரியாழ்வார் காலத்தில் ஆண்டாள் என்ன பண்ணா, அதுபோல் அனுகாரம் அதுபோல் நடித்து காமிச்சா மனதளவில். ஆனால் நமக்கு என்ன காரியம் விட்டுட்டு போயிருக்கா, நம்ம அதுபோல் 30 பாசுரங்களும் தவறாமல் பயன்படுத்தி கொள்ள வேண்டும், தவறாமல் சொல்லி பழக வேண்டும், தவறாமல் அனுசந்திக்க வேண்டும் தினமும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கெல்லாம் ஒரு என்ன கொடுத்துருக்கா. வாச்சா கைங்கரியம் பண்ணின ஆழ்வார்களைப் போல இப்பொழுது ஆண்டாளுடைய காலத்துக்கு பின்னாடி நம்ம இருக்கிறோம்னு சொன்னால் நமக்கும் அதுபோல் அதை சொல்லி பழகணும். 30ம் தப்பாமல் சொல்ல வேண்டும். 30 நாளும் அந்த பாசுரம் சொல்லணும். இப்போ மார்கழி மாதமாக இருந்தால் அது, ஆனால் மார்கழி மாதம் இல்லாது போனால் வெறும் நாளில் கூட பாக்கி உள்ள நாளில் கூட என்ன பண்ணணும், 30 பாசுரத்தையும் சொல்லணும். அப்புறம் அனத்தியனம் அப்படின்னு சொன்னால் அத்தியன காலத்து இல்லாத நாளில் கூட அந்த கடைசி 2 பாசுரத்தை சொல்லித்தான் ஆகணும். அதுபோல் வரும்பொழுது நமக்கெல்லாம் விட்டு கொடுத்துருக்கிற என்ன தொண்டு, நம்மளுக்குன்னு விட்டுருக்கிற தொண்டு என்னன்னு கேட்டால் வாச்சா கைங்கரியம் 30 என்ன தெரியுமா, 30 பாசுரங்களையும் தப்பாமல் அனுசந்திக்க வேண்டும் அப்படின்னு. ஆனால் இது எல்லாமே முன்னாடி நாளில் இருக்குது. இப்போது ராமானுஜர் காலத்துலேருந்து எடுத்துப்போம். ராமானுஜருக்கு இப்போது 1000வது பர்த்டே முடிஞ்சுது. என்ன திருநட்சத்திரம் சொன்னால் 2017 1000 வருடங்கள் முடிஞ்சது. 17 போய் இப்போ 26 வந்திருக்கு. 108 வருஷம் 109 என்ன பண்ணியிருக்கோம், 108 வருஷம் முடிந்திருக்கு ராமானுஜருக்கு பர்த்டே. அதாவது திருநட்சத்திரம் முடிஞ்சு சகசிர வருஷம் கொண்டாடினோம். அதுபோல் இருக்குச்சு. இது எத்தனை நாளாக இந்த திருப்பாவை உபன்யாசம் நடந்துன்னு இருக்கோம், இதுக்கு முன்னையே நடந்திருக்கோம். ராமானுஜருடைய காலத்துக்கு முன்னாடி கூட இது என்ன இந்த உபன்யாசங்கள்லாம் நடந்திருக்கும். அதுபோல் ஆளவந்தார் காலத்தில், நாதமுனிகள் காலத்தில், அதுக்கும் முன்னாடி கூட இந்த என்ன பண்ணியிருக்கோம், இந்த திருப்பாவை உபன்யாசம் நடந்திருக்கோம். நாதமுனிகளுக்கு தான் இது கிடைச்சது. ஸோ அந்த காலத்துலேருந்து நடந்திருக்கோம் அப்படின்னு நம்ம ஒரு முயற்சி ஒரு கோடு போட்டுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அப்பத்துலேருந்து இந்த திருப்பாவை உபன்யாசம் நடந்திருக்கோம். எத்தனை இடத்துல நடந்திருக்கோம், எத்தனையோ இடத்துல நடந்திருக்கோம். இப்போவே ஒரு மார்கழி மாதம்னு சொன்னால் ஒரு பட்டணத்தில் சென்னை பட்டணம் அப்படின்னு வச்சுக்கிறோன்னு வைங்க, அதுபோல் இடத்துல ஒரு 50 இடத்துல உபன்யாசம் நடக்கும். 50 இடத்துலையும் அப்படியே குழாமாக வந்திருப்பார்களானா அது சப்ஜெக்டிவ். ஆனால் அதில் 50 இடத்துல உபன்யாசம் நடக்கும். கண்டிப்பாக உபன்யாசகருக்கு நிச்சயமாக ஆகணும். ஒரு 10 பேரான கேட்பா,
இப்போ சாதாரணமாக இருக்கிறது. சில இடத்துல ரொம்ப விமர்சையாக பண்ணுவா. பெரிய சொன்னால் ஒரு உபன்யாசத்துக்கு ஒரு நாளைக்கு ஒரு பாசுரத்தை கேட்டு முடிக்கிறதுக்கு 1000 பேர் போல் வந்து குழாமாக அது இருந்து அந்த கேட்டு மகிழ்ந்து இன்புறுத்து எல்லாம் நடப்பாடாக இருக்கும். அது மாதிரி இந்த 1000 வருஷத்தில் இத்தனை முறை உபன்யாசம் நடந்திருக்கு. புது புது கருத்துக்கள் இல்லை. அந்த கருத்துக்களை மேலும் மேலும் மெருகேற்றி சொல்லக்கூடிய பக்குவம் சொல்லக்கூடிய ஒரு பாங்கு நம்முடைய பலருக்கு இருக்குது அப்படின்னு. ஸோ இந்தெல்லாம் கருத்தில் கொண்டா இந்த பாசுரத்துக்கு 4 விதமான அர்த்தங்கள் 4 விதமான செக்மெண்ட்டில் அர்த்தம் நம்ம சொல்லி முடிக்கலாம். அப்படின்னு கேட்டால், வங்கக்கடல் கடைந்த மாதவனே கேசவனே. வங்கக்கடல் வங்காள விரிகுடா அப்படின்னு எடுத்துக்கிறோம் வைங்க, இன்னைக்கு இருக்கிறவாளுக்கு புரியறதுக்கு. ஆனால் வங்கம் என்று சொன்னால் கப்பல்கள் சென்று அப்படியே போயின்னு இருக்கோம். அவள் திருவல்லிபுத்தூர்லேருந்து பீச் வங்கக்கடல் கடைந்த எவ்வளோ தூரம் இருக்கும்னு நமக்கு தெரியாது. டொப்பாகிராஃபியை பார்த்தா தான் தெரியும்னு சொன்னான். இருந்தாலும் அந்த சிறு பெண் இப்போ எத்தனை வாட்டி சொன்னாலும் கடைசியில் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் என்ன, ஆண்டாள் என்கிறவள் அவள் பாடும்பொழுது அவள் சிறு பெண். அவள் வந்து பூமி நாச்சியாரோட திரு அவதாரம் வராக நாயனார் அவளுக்கு சொல்லி கொடுத்ததை தன்னுடைய ஜனங்களுக்கு வந்து சொல்லிடணும்னு தானே பிறப்படுத்து வந்தான்றதெல்லாம் நம்ம வந்து சொல்கிறோம். ஆனால் அவள் சொல்கிற அன்னைக்கு என்ன, சின்ன பொண்ணு தான். 5 வயசு முடிஞ்சு 5லேருந்து 6 வயசு நடந்துருக்கு. அது வயசு உள்ள ஒரு பொண்ணு. இந்த விஷயங்களை தெரிஞ்சுட்டா அந்த சிறு குழந்தை என்ன பண்ணிது, தானும் அதுபோல் அனுகாரம், அதுபோல தானும் தன்னுடைய மனத்தளவில் இதுபோல ஒரு பாசுரங்களை சொல்லி பழகி பெருமாள்கிட்ட நம்மளை சமர்ப்பிச்சுக்கணும் அப்படின்னு அந்த குழந்தைக்கு தோணித்து அது சொல்லிது. அதனால் என்ன, வங்கக்கடல் கடைந்த, அதாவது கடல் கடைந்த கப்பல்கள்லாம் சென்று அப்படி விஸ்தாரமாக போயின்னு இருக்கிற அதுபோல கடலை கடைந்து, அதில் என்ன கடைந்தவர் யார், கடைந்ததுனால அவருக்கு என்ன பண்ணார், தேவர்களுக்கு அமுதம் கொடுத்தார். அப்போ வந்து அவருக்கு என்ன கிடைத்தார், என்ன தெரியுமா, விண்ணவர் அமுதுண்ண, அமுதில் வரும் பெண்ணமுதுண்டார். விண்ணவர்களாக என்ன பண்ணார், அமுதம் கிடைச்சது, அதுக்கோசரம் தான் அவள் கடைஞ்சதே. அதனால அவளுக்கு அமிர்தம் கிடைச்சது, அவள் எல்லாரும் பயன்படுத்தினா. அதுபோல் அந்த அமிர்தத்துக்கெல்லாம் மேலான அமிர்தம் பெருமாளுக்கு கிடைச்சது. அது என்னது, பெண் அமுதம். மகாலட்சுமியே அங்கே தான் என்ன க்ஷீராப்தியில் கடையும் பொழுது தான் கிடைச்சா. அதனால் லக்ஷ்மி கல்யாணம்னு ஒரு எபிசோடில் சொல்லுவா, பெருமாள் எப்படி தாயாருண்ட வந்தால் தாயார் எப்படி பெருமாளுண்ட அந்த நேரத்தில் அந்த அந்த கதையை ஒரு வாட்டி நம்ம சொல்லி பார்க்கலாம். அதனால் வங்கக்கடல் கடைந்த மாதவன் மகாலட்சுமிக்கு கிடைச்சதுனால மா என்றால் மகாலட்சுமியோட தவப்பயனாகவும் இருந்த மாதவன். ஆனால் குழாமாக நிறைய கேசவாசங்கள்லாம் நிறைய இருக்கிறதால அவர் கேசவன், மாதவனே கேசவனே. அப்புறம் என்னாச்சு, பெருமாளுடைய திருமுகம் எப்படி இருக்குன்னா, திங்கள் திருமுகத்து சேழி, திருமுகம் எப்படி இருக்குன்னா பளபளன்னு இருக்கு. பெருமாளுடைய திருமுகம் ரொம்ப என்ன இருக்கு, விகசித்திருக்கு, ஒளிமயமாக இருக்குது, தேஜோமயமாக இருக்குது. அப்போ என்னாச்சு, வங்கக்கடல் கடைந்த மாதவனே கேசவனே திங்கள் திருமுகத்து சேழையார் சென்றிரஞ்சி அங்கப்பறை கொண்டாற்றை அணி புதுவை. இப்போ எல்லாரும் அந்த கைங்கரியங்கள்லாம் பண்ணணும்னு கேட்டுன்றாள். ஆற்றை அதுபோலவே அப்படின்னா, அது இல்லாமல் பெருமாளுடைய கண்ணு ரொம்ப அழகாக இருக்கான். திருக்கண்கள் தாமரை ஒத்த திருக்கண்கள் அப்படின்னா என்ன, அது புண்டரீகாட்சம். அது என்ன பல நன்னா இருக்குது, செவ்வரி ஓடி நீண்ட பெரியவாய கண்கள் அப்படின்னு என்ன ஆழ்வார் சொல்கிற மாதிரி என்ன அந்த கண் இருக்கே, பைங்கமலத்தன் தெரியல் பற்றபிரான் கோதை சொன்ன சங்கத்தமிழ் மாலை 30 தப்பாமே. அவர் சங்கத்தமிழ் மாலைன்னு என்ன சொன்ன, கூட்டமாக கூடியிருந்து எல்லோரும் கூடியிருந்து சொல்ல வேண்டிய ஒரு பாசுரங்கள் அப்படின்னு இதை புரிஞ்சுக்கலாம். அப்புறம் அவர் ஆழ்வாருடைய காலத்துக்கு முன்னாடியே சங்கத்தமிழ் இருந்ததா அப்படின்னு சொன்னால், அந்த சங்கத்தமிழில் இருந்து மேம்பட்டு சிறப்பாக சொல்லக்கூடிய அளவிற்கு உயர்வான பாசனங்களை கொண்டது சங்கத்தமிழ் மாலை அப்படின்னு. அதை மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து சேழையார் சென்றிரஞ்சி அங்கப்பறை கொண்ட ஆற்றை அணி புதுவை. புதுவை என்பது என்ன, புதுவிதமான ஒரு நகரம் அப்படின்னு சொன்னால், ஆண்டாள் வாழ்ந்திருந்த திருவல்லிபுத்தூர், ஸ்ரீவல்லிபுத்தூர் தான் அது புதுவையான நகரம். அதில் என்ன இருக்குது, அங்கே திருமுக்குளம் இருக்குது, என்ன பெரியாழ்வாரோட கிரகம் இருக்குது, அங்கே இருக்கிற பெருமாளோட கோவில் இருக்குது அப்படின்னு சொன்னால், இதெல்லாம் இருந்ததுனால இதை வச்சு அவள் என்ன பண்ணிண்டா, இதெல்லாம் மனசை வரைச்சல் வாக்கிண்டா. தன்னுடைய பெரியாழ்வார் கிரகம் தான் தன்னுடைய கிரகம், வடவரும் கோயிலுடையானுடைய என்ன ஆலயமே என்ன
நந்தகோபனுடைய கிரகம் பெருமாள் அங்கே தான் எழுதியிருக்கார் அப்படின்னு அனுகாரம் பண்ணிட்டு அந்த நோன்பை சிறப்பாக நடத்தி முடித்தாள். அப்புறம் மால் வரை தோள் அப்படின்னு சொன்னால் பெரிய நீண்ட அகலமான தோள்களை கொண்டவர் அப்படின்னு பேர் பெருமாளுக்கு. ஆனால் பெருமாளுக்கு என்ன பண்ணா 2 தோள் அப்படி தான் கிருஷ்ணாவதாரத்தில். நிறைய பேருக்கு பெருமாள் எழுதியிருந்த காலம் அந்த 125 வருஷத்துலேயும் நிறைய பேருக்கு யாரெல்லாம் பெருமாளை சேவிக்கிறாளோ பெருமாள் நம்மளோட வருவார். அவர் என்ன இருக்கு, ஏற்கனவே ஆண்டாளே சொல்கிறார், எங்களுக்குள்ள நீ ஒருத்தன் இருக்கிய அந்த ஒரு குவாலிஃபிகேஷன் தான் எங்களுக்கு உண்டுன்னு 2 பாசனத்துக்கு முன்னே சொன்னா இல்லையா, அதுபோல் இருக்குச்சே. பெருமாள் சாதாரணமாக 2 தோள் இருக்கிற ஒரு மனுஷனாட்டம் இந்த பக்கமும் அந்த பக்கம் போகிறத நிறைய பேர் சேவிச்சிருக்கா. ஆனால் பெருமாள்கிட்ட மாறாத அன்பு உள்ளவன், பெருமாள்கிட்ட ஈடுபாடு அதிகமாக இருக்கிறவன், பெருமாளே எல்லாம்னு நினைச்சுன்னு இருப்பார் அப்படின்னா அவளுக்கெல்லாம் பெருமாள் 4 தோள் உடையவனாக காட்சி கொடுத்துட்டே இருப்பாரான். அவர் எப்போவும் 4 தோள் உடையவராக இருப்பார். அப்புறம் 2 மேல் தோளில் என்ன இருக்கும், சங்க சக்கரமெல்லாம் இருக்கும், கீழே எப்போம்பாலும் சாதாரண கை இப்படி போயிட்டு இருக்கோம் அப்படின்னு நம்ம ஒரு உதாரணம் நம்மளுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த மூளைக்கு இவ்வளோ தானே புரியுறது. அதனால் அது கூட சொல்லிட்டு இருக்கோம்னு சொன்னால் பெருமாளோட ஈடுபாடு இருக்கிறவா, பெருமாளோட என்ன மாறாத அன்பு இருக்கிறவா, அப்புறம் பெருமாள்கிட்ட ரொம்ப பற்று வச்சுட்டு இருக்கிறவா, பெருமாளே எல்லாம்னு நினச்சிட்டு இருக்கிறவாளுக்கெல்லாம் பெருமாளோட மேலே இருக்கிற 2 திருத்தோள்களும் கூட காட்சி தரும் அப்படின்னு எழுதியிருக்கிற நூல்களெல்லாம் நம்ம பார்க்குறோம், நிறைய பார்த்துருக்குறோம். அது என்னாச்சு, ஆனால் நிறைய பேருக்கு பெருமாள் ரொம்ப சாதாரணப்பட்டவனா ஏதோ வந்துட்டு இருக்காவா. நிறைய பேர் பெருமாள் என்ன நினச்சிப்பா, அவர் சாதாரண ஒரு இடையண்டா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவாள்லாம் கூட உண்டு தான். அது பெருமாளே சொல்கிறார், என்ன சாதாரணப்பட்டவனா நினச்சிக்கிறேன்னு. அதே மாதிரி வரும்போது மால் வரை தோள் தன்னுடைய பக்தர்களை பார்க்கும் பொழுது, தன்னிடத்தில் ஈடுபாடு உள்ளவர்களை பார்க்கும் பொழுதும், தன்னிடத்தில் அன்பு வைத்திருப்பவர்களை பார்க்கும் பொழுதும் பெருமாள் ரொம்ப அப்படியே சந்தோஷத்தில் புலகாங்கியத்தில் 2 தோள் 4 ஆகும், 4 16 ஆகும், 16 256 ஆகும், அப்புறம் 256 அதுக்கு மேலே பெருசு பெருசாக ஆகிட்டே போகும்னு சொன்னால் 16 ஸ்கொயர் 4 ஸ்கொயர்னு சொன்னால் 4 ஸ்கொயர் 16 ஸ்கொயர் அப்புறம் 256 ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி பெருசு பெருசாக பெருமாளுக்கு அத்தனை தோள்கள் வருமா. அதனால தான் பெருமாளுக்கு என்ன பேர், சகசிர சீருஷா புருஷா அப்படின்னு என்ன 1000 தலைகளை கொண்டவன், 1000 கண்களை கொண்டவன் அப்படின்னு சொன்னால் 1000 தோள்களை உடையவன். அந்த தோள் என்ன பண்ணுது, விகசிக்கிறது. தன்னுடைய பக்தர்களை பார்த்த உடனே தன்னோட கிட்ட வந்திருக்கிற சரணாகதர்கள் இவெல்லாம் நம்மளை அண்டி வந்திருக்கிறா அப்படின்னு சொன்னால் அந்த அன்பு இருக்கே, அந்த புலகாங்கிதம், அந்த மகிழ்ச்சி, கரை புரண்டோடுகிற மகிழ்ச்சி இருக்கே. அதனால் என்ன பண்ணார், பெருமாளுக்கு நிறைய தோள், மால் வரை தோள். அப்புறம் 30 தப்பாமே சங்கத்தமிழ் மாலை 30 தப்பாமே இங்கு இப்பரிசுரைப்பார் 2 மால் வரை தோள் 2 பெரும். அப்போ ஆண்டாள சொல்ல 4 சொல்கிறாரு, 2ன்னா அவள் என்ன சொல்கிறா, ஸ்கொயர்ஸில் தான் அது மல்டிப்ளை ஆகும், ஒன்று ஒன்றா வராது அப்படின்னு 2 மால். அவள் பெரிய நம்பர் ஒர்க்கில் கூட ரொம்ப பெரிய அளவில் எண்ணிக்கைகளை தெரிஞ்சவள்ன்றதை காட்டிக்கிறதுக்கு கூட இதை சொல்லியிருக்கான்னு நம்ம ரசோக்தியாக இங்கே ஒரு எண்ணங்களை பயன்படுத்திக்கலாம். 2 மால் வரை தோள். மால் என்று சொன்னால் என்ன பெரிய அளவில் அதாச்சு. மால் வரை தோள் 2 மால் வரை தோள் செங்கண் திருமகத்து சேழிரையார் சென்றிரஞ்சி அங்க பறைகொண்ட ஆற்றை அணி புதுவை பைங்கமலத் தந்தரியல் பற்றபிரான் கோதை சொன்ன சங்கத் தமிழ் மாலை. இவள் யார், இத்தனைலாம் சொல்கிறோமே நாங்கள் யாருன்னு கேட்டால் பற்றபிரான் கோதை சொன்ன, பற்றபிரானோடைய திருக்குமாரத்தியாக கோதை நாச்சியார் சொன்ன என்ன பற்றபிரான் கோதை சொன்ன சங்கத் தமிழ் மாலை. சங்கத்தில் வைத்து பூஜிக்கத்தக்கது ஒன்று. சங்கம் என்று சொன்னால் குழாம், கூட்டம் கூட்டமாக எல்லாரும் இருந்து அனுசந்தித்து இந்த 30 வாசகங்களையும் தப்பாமல் அனுசந்திக்க வேண்டும் சொல்கிறார். சங்கத்தமிழ் மாலை 30 தப்பாமே இங்கு இப்பரிசுரைப்பார் 2 மால் வரைதோள் செங்கண் திருமகத்து செல்வ திருமாலால். இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டான். என்ன கேட்டான்னு கேட்டால் எங்கும் திருவருள் பெற்று இன்புருவர் எம்பாவாய். எங்கும் திருவருள் பெற்று. ஒருவேளை திருப்பாவை சொல்கிற இடத்துல ஆண்டாள் இருந்தபொழுது இந்த 30 வாசலுக்கும் தப்பாத சொன்னவளுக்கு தான் மகிழ்ச்சி கிடைக்குமா, அவளுக்கு மட்டும்தான் பெருமாள்கிட்ட கைங்கரியம் கிடைக்குமா, அவளுக்கு மட்டும்தான் இன்பம் கிடைக்குமான்னு கேட்டால் இல்லை. எங்கும் திருவருள் பெற்று. திரு என்று சொன்னால் தெய்வத்தன்மை பொருந்திய மேன்மை பொருந்திய மகாலட்சுமி, அவளுடைய அருள் கிடைக்கும்.
அந்த முன்னாடி என்ன சொன்ன, மாதவனே கேசவனே, கடல் கடைந்த மாதவன் கேசவன். அதனால் கேசவன் என்று சொன்னால் கேசபாசங்களில் என்ன பண்ணோம், அப்படியே அழகான சுழலான கேசங்களை கொண்டவன். அப்படி கேசியை நசித்தவன், அதனால் கூட கேசவன். மாதவன் சொன்னால் மகாலட்சுமியோட என்ன கணவன், அதனாலேயும் மாதவன். அதுபோல இந்த மாதவனை கேசவனை அவனுடைய அருள் இருக்கே எங்கும் திருவருள் பெற்று. திருவல்லிபுத்தூரில் பாடினா மட்டும்தான் திருப்பாவை பாடினா மகிழ்ச்சி கிடைக்கும்னு சொன்னா இல்லை, இல்லந்தோறும் இல்லைன்னு சொல்லி இல்லந்தோறும் திருப்பாவை அனுசந்திக்கும் பொழுது அது என்ன கிடைக்கும், மாறாத மகிழ்ச்சி கிடைக்கும். அப்புறம் இப்போது நம்ம முதல்ல ஒரு வார்த்தை சொன்னோம், ஆழ்வார்கள் எல்லாரும் மனசால பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணவா, வாக்கினாலே கைங்கரியம் பண்ணவா, சரீரத்தால் ஃபிசிக்கல் ஒர்க்கு, அதாவது திருமங்கை ஆழ்வார் போலவும் அப்புறம் என்ன குலசேகர ஆழ்வார் போலவும் பெருமாளுக்கு மதில் சுவர் கட்டி, அதாவது உடல் உழைப்பு மூலமாகவும் பெருமாளுக்கு பண்ணுவா. இவாளெல்லாம் பூ தொடுத்து காரியம் பண்ணுவா. கூட தோட்டத்தில் போய் பூ எடுத்துன்னு வந்து அது பூவை செக்மெண்ட் பிரித்து விதவிதமான வண்ணத்தில் இருக்கிற பூவெல்லாம் பகிர்த்து அதுக்கு தகுந்த மாதிரி மாலை கட்டுறதும் அதுவும் என்ன சரீரத்தால் செய்யக்கூடிய வேலைகள் தான் அப்படின்னு சொன்னால், இதுபோல் மனோவாக்காயம் இது 3 நாளையும் கைங்கரியம் செய்தவர்களுக்கு என்ன இவாள்லாம் இப்படி கிடைச்சது. எங்கும் திருவருள் பெற்று இன்பொருவர் எம்பாவாய். அப்போது மனசினால் ஒரு கைங்கரியம் பண்ணுற பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணுறவாளுக்கு எப்படி ஒரு மகிழ்ச்சி கிட்டும்? சரி, அது நம்மளுடைய ஒரு லீனியர் ஸ்கேலில் அதில் ஒரு நம்பர் எழுதிப்போம். அப்புறம் வாக்கினால் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணுறா. இது மாதிரி நிறைய பாசுரங்கள்லாம் நம்மாழ்வார் 1000 பாசுரங்கள் பாடியிருக்கார். பெரியாழ்வார் திருமொழி இருக்குது, பெருமாள் திருமொழி இருக்குது, அப்புறம் திருவாய்மொழி இருக்குது அப்படின்னு சொன்னால், அப்புறம் முதலாழ்வார்கள் பாடினா என்ன இருக்கு, பாடினா முதல் 1000 அந்த இருக்கு. பேயாழ்வார்க்கு 100 பாசுரம், பொய்கை ஆழ்வார் 100 பாசுரம், அப்புறம் பூதத்தாழ்வார் 100 பாசுரம்னு எல்லாரோடைய 100 பாசுரங்களுக்கு. இது எல்லாமே வாக்கினால் செய்யப்பட்ட கைங்கரியம். இவாளுக்கும் ஒரு பெரிய மகிழ்ச்சி கிடச்சிருக்கும், பெருமாளோட அருள் கிடச்சிருக்கோம்னு சொன்னால் அதுவும் அந்த லீனியர் லெவலில் ஒரு நம்பர் போட்டு அந்த நம்பரை எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் உடல் உழைப்பு, இப்போ குலசேகர ஆழ்வார் அப்புறம் திருமங்கை ஆழ்வார் போல மதில் சுவர் கட்டி உடல் உழைப்பினால் செய்தவாளுக்கும் மனோவாக்காயம் இந்த 3 நிலையினாலும் பெருமாளுக்கு கைங்கரியம் செய்தாலும் இதற்கு கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியில் ஏதும் தாரதமியம் உண்டா அப்படின்னு கேட்டால் அவர் பட்டர் சொல்கிற மாதிரி அதில் ஒன்றும் தாரதமியம்லாம் கிடையாது. எல்லாருக்கும் அந்த அனுபவம் இருக்கே, அது ஒரே ஈடுதான், அதில் மாற்றம் இல்லை. ஒன்று அதனால் அதுவே பெரிய விஷயந்தான். அது புரிஞ்சுட்டாலே நம்மளுக்கு மனசு ரொம்ப பெரிய என்ன பண்ணோம், குதூகலிக்கும். ஆண்டாள் இருக்கிற காலத்தில் சொன்னாதான் இல்லையான்னு கேட்டால் இல்லை, எப்பொழுதும் சொல்லலாம். எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவர். எப்பொழுதும் எந்த காலத்திலும் காலதேச வர்த்தமானங்களெல்லாம் தாண்டி எப்பொழுதும் சொல்லிகிட்டே இருக்கலாம். அன்றைக்கும் சொன்னால் என்றைக்கும் சொல்கிறா. இப்போ இந்த வருஷம் சொல்கிறோம், வர வருஷமும் சொல்லிகிட்டே இருப்போம். நம்ம காலம் முடிஞ்சு நம்ம பேரம்பேத்தி எல்லாம் கூட சொல்லும் அப்படின்னு சொன்னால் எங்கும் எப்பொழுதும் எல்லா காலத்திலும் என்ன பண்ண திருப்பாவை அனுசந்திக்கிறோம். அந்த திருப்பாவைக்கு மட்டும் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு 365 நாளும் அதை சொல்லலாம். ஆழ்வார் பாசனங்கள் 4000 கூட என்ன பண்ணலாம், தினமும் சொல்லலாம். ஆனால் அதுக்கு சாவகாசம் வேணும். எங்கேயான ஒரு குழாமாக சேர்ந்துருந்தால் தான் சொல்ல முடியும். ஒரு நாளைக்கு 100 பாசனம் சொல்லி பார்க்கலாம், ஒரு நாளைக்கு 100 பாசனம் சொல்லி பார்க்கலாம். அது என்ன ஆகும், அது முடிக்கிறதுக்கு 40லேருந்து 45 நாள் ஆகும். சில நாளைக்கு 100 பாசனம் சொல்கிறதுக்கு சாவகாசம் இருக்காது. நமக்கு தான் இந்த பிரவர்த்தகம் வேறு மாதிரி இருக்கிறதுனால அது 100 பாசனம் சொல்கிறதுக்கு இருக்காது. ஆனால் 50 பாசனமாக சொல்லலாம். அப்படின்னா எத்தனை நாள் ஆகும், 4000 பாசனம்னா 40 நாள் ஆகும். 50 பாசனம் சொன்னால் 3 மாதம் ஆகும். 3 மாதத்தில் ஒரு நாளைக்கு 50 பாசனம் போல் சொல்லியிருந்தா 100 நாளில் சொல்லி முடிக்கலாம். அப்படின்னா அதற்கேற்ப நம்மளை தயார் பண்ணிக்கணும். ஆனால் திருப்பாவை 30 பாசனத்தை தினமுமே சொல்லலாம். நித்திய அனுசந்தானத்தில் அதுவும் ஒரு பகுதி. நித்திய அனுசந்தானத்துக்கு நிறைய பாசுரங்கள் இருக்குது, ஆழ்வார் பாசுரங்கள். அதில் இந்த திருப்பாவை 30 பாசுரமும் ஏற்புடையது. அதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், அனுசந்திக்கலாம். அப்படின்னு எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவர். எல்லா காலங்களிலும் எல்லா நேரத்திலும் எப்பொழுது சொன்னாலும் எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய அந்த மகிழ்ச்சி ஒரே தட்டில் உள்ளது போல அப்படின்னு இந்த பாசுரத்தில் சொல்கிறா. ஆனால் இந்த பாசுரத்துக்கு நிறைய உள்ளுரை பொருள் இருக்குது. அதை நம்ம இன்னும் விரிவாக அடுத்த பதிவில் பார்க்கலாம். எங்கும் திருவருள் பெற்று இன்பொருவர் எம்பாவாய்.
அதாவது பைங்கமலத் தண்டறியல் படர்பிரான் கோதை சொன்ன சங்கத் தமிழ் மாலை 30 தப்பாமே இங்கு இப்பரிசுரைப்பார் ஈரிரண்டும் ஆழ்வரைதோள் செங்கண் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவர் எம்பாவாய் அப்படின்னு சொல்லி இந்த பாசுரத்தை நிறைவு செய்கிறோம். இதனுடைய உள்ளுரை பொருளை அடுத்த பதிவில் விரிவாக பார்க்கலாம். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.